தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சுயநல கொள்கை, மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் ஏழை எளியோருக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். நம்ம அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்காகவே யோசிச்சு நல்ல திட்டங்களா கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், விலையில்லா லேப்டாப், விலையில்லா செல்போன், முதியோர்களுக்கு பென்ஷன் 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாவா உயர்த்திருக்காங்க. சத்துணவு சாப்பிடுற குழந்தைங்களுக்கு இனிமே காலை டிஃபனும் ஸ்கூல்லயே கொடுத்துருவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இனிமே 9 மாதம் மெட்டர்னிட்டி லீவ். விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணிருக்காங்க. விவசாயிங்க வீடு கட்டணும்னா 40 லட்சம் வரைக்கும் கடன் உதவி தராங்க. படிச்சு வேலை இல்லாத மாணவர்களுக்கு கல்வி கடன் அரசாங்கமே செலுத்தும். தாது மணல் அரசே விற்பனை செய்யும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அம்மா. இவ்வளவு நாள அதிமுக பெரும் வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருந்தது. நம்ம அம்மாவோட தேர்தல் அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் அது மாபெரும் வெற்றி என்றது உறுதியாயிடுச்சு. மக்களால் நான், மக்களுக்காக நான், உங்களால் நான், உங்களுக்காக என்று மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ரேஷன் கார்டு வச்சிருக்க 50 வீட்டுக்கு செல்போன் கொடுத்துறாங்க அம்மா. இன்னைக்கு அத்தியாவசியம் தேவைப்படுற பொருள் 100 யூனிட் வரை இலவச மின்சாரம், பெண்களுக்கு தாலிக்கு 1 பவுன் தங்கம் வாங்கிட்டாங்க. படித்த பெண்ணாக இருந்தால் 25 டெபாசிட் 1 பவுன் தங்கம். அதே டிகிரி படிச்ச பொண்ணா 50 டெபாசிட் 1 பவுன் தங்கம். என் அன்பு சகோதரர்களுக்கு ஸ்கூட்டர் வேணுமா 50% மானியம். ஒரு ஸ்கூட்டர் 40 ரூபா, நான் 20 ரூபா கொடுத்தா அவங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர் வந்துடும். அம்மா 20 ரூபாய் கொடுத்துறாங்க. ஆக ஏழை வாழை மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கீழ வாழ்ற மக்களுக்கு, வருமானம் இல்லாதவர்களுக்கு இன்று அம்மாவுடைய தேர்தல் அறிக்கை டாப். நிச்சயமாக செய்வார்கள். விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்று விவசாய கடன் தள்ளுபடி. இன்று முல்லைப்பேட்டை 5 மாவட்ட மக்களுக்கு விவசாய பெரிய யூஸ் 136 அடியை 142 அடியாக உயர்த்தி காட்டியது அம்மா அவர்கள். டாக்டர் புரட்சி தலைவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தில் இன்னைக்கு அம்மா காலையில டிபன் போட போறாங்க. பிள்ளைங்களை சந்தோஷமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டா போதும். அது காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும். எவ்வளவு அற்புதமான திட்டங்கள். எல்லாருக்கும் கைபேசி கொடுக்க போறாங்க. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம். கருணாநிதி மகன் சொல்றாரு கைபேசி பிச்சைக்காரன் நரிக்குறவன் கூட தான் வச்சிருக்கிறான். ஏன் நீ கூட தான் வச்சிருக்கிற? இன்னொருத்தவங்களை பத்தி குறை சொல்றதுன்னா அவங்களுக்கு அப்படியே ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி வயிறு எரியுது. அம்மா இத்தனை திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களே, இத்தனை திட்டம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். தாலிக்கு 1 சவரன் தங்கம், 100 யூனிட் மின்சாரம் இலவசம். கருணாநிதி ஆட்சியில கரண்டே கிடையாது, பில்லு கட்டிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கரண்ட் மிகையா இருக்கு. 100 யூனிட் வரைக்கும் உபயோகப்படுத்துறவங்களுக்கு ஃப்ரீ. மொபைல் ஸ்கூட்டர் வாங்குற மகளிருக்கு, பெண்களுக்கு 50%. ஆமா, 50,000 ரூபாய்னா 25,000 ரூபாய் கட்டினா போதும். பாக்கி 25,000 ரூபாய் குறைஞ்ச மாத தவணை மாதிரி கட்டிக்கலாம். நீங்க அம்மா ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போறாங்க. கிரெடிட் கார்டு மாதிரி அது. அதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஏதோ நம்ம அவசரத்துக்கு எங்கேயோ போறோம், யார்கிட்டயோ கைமாத்து கேட்டா என்ன கொடுன டாக்டர் பார்க்கணும்னு கேட்டா இப்பதான் நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்ருவான். நம்ம அந்த கார்டை எடுத்து நறுக்குன்னு ஒரு தேய்ச்சோம்னா போதும். நமக்கு தேவையான டாக்டருக்கு கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். அதை வாரம் 10 ரூபாயா கட்டிக்கலாம். அப்ப எவ்வளவு சௌகரியத்தை செய்து கொடுக்கிறார்கள் அம்மா அவர்கள். தேர்தல் அறிக்கையில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 1 பவுன் தங்கம் தருகிறார்கள். அதாவது 8 கிராம் தங்கம் 2 மடங்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வெட்டிகளுக்கு போறவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கிக்கிறதுக்கு 50% மானியம் தராங்க.
பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்யும் இந்த அருமையான ஒரு திட்டம். அடுத்தது விவசாய பயிர்க்கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 100 யூனிட் மின்சாரம் ஏழைகளுடைய வீட்டுக்கு இலவசமாக தருகிறார்கள். அதே மாதிரி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல சேர்ந்த உடனே இலவசமா உணவு, சத்துணவு காலையில கொடுக்குறாங்க அம்மா. இதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய சிந்தனையில் உதித்தது. நம்ம கேட்கறது இல்ல. நம்ம அம்மா உணவகம் கேட்டோமா, அம்மா குடிநீர் கேட்டோமா, அம்மா சிமெண்ட் கேட்டோமா? நம்ம கேட்காம அம்மா நமக்காக செய்தார்கள், இன்னும் செய்ய காத்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அம்மா முதலமைச்சர் பதவிக்கு உட்கார்ந்த உடனே நாம நினைக்க கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை நமக்காக தர இருக்கின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலர வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்பும் அறிவும் திறமையும் தைரியமும் கொண்டவர்கள், நிர்வாக திறமை உள்ளவர்களால் தான் ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்திற்கு தர முடியும். அந்த நிர்வாக திறமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருவருக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, உப்பள தொழிலாளர்கள் மழை காலத்தில் அவர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீனவர்களுக்கு இன்னைக்கு அம்மா அவர்கள் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா கல்விக்கென்று தனி வாரியம் அமைக்கப்படும் என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள். அதே போல 1 சவரன் நகை, தாலிக்கு தங்கம் கொடுக்க போகிறார்கள். படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாயும் 1 சவரனும், 10வது வரை படித்த பெண்களுக்கு 25,000 ரூபாயும் 1 சவரன் நகையும் கொடுக்க போறாங்க அம்மா. அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்து எல்லாம் வரப்போகுது புதுச்சேரிக்கு. அதே போல பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து, இன்னைக்கு செருப்புல இருந்து, ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து, இன்னைக்கு பஸ் பாஸ்ல இருந்து, இலவச சைக்கிள்ல இருந்து எல்லாமே அம்மா கொடுக்க போறார்கள். அது மாத்திரமல்ல 32,000 ரூபாய் பெருமானம்ல லேப்டாப் கொடுக்க போகிறார்கள் அம்மா அவர்கள். காங்கிரஸ் நம்பாதீங்க, திமுக நம்பாதீங்க. கோடி கோடியா கொள்ள அடிச்சவங்க காங்கிரஸ். காமன் கருத்து ஊழல்ல இருந்து, விளையாட்டு ஊழல்ல இருந்து, அதே போல நிலக்கரி ஊழல்ல இருந்து, நீ ஹெலிகாப்டர் வாங்கின ஊழல்ல இருந்து கோடி கோடியா கொள்ளடிச்ச கும்பல் தான் இந்த நாராயணசாமி கும்பல். 1,00,000 தமிழர்களை கொண்டதுதான் திமுக, மறந்துடாதீங்க.